ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா செருடாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸில் டே 7 பார்க்க போகிறோம். வே ஏ ஹே, அவர்கள், இவர்கள், அவைகள், இவைகள், தேயார். ஏ எடுத்திங்கன்னா இவர்கள், இவைகள், தே, தீஸ். வே வந்து அவர்கள், அவைகள், தே, தோஸ். இந்த ரெண்டுமே சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது ஹே அப்படின்னு முடியும். இது ஹைக்கு மேலே டாட் வைக்கிறோம். ஹைன் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹேன்னு தான் சொல்லணும். இது உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக இது ஹை தான், ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஹேன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ ஏவாக இருந்தாலும் வேயாக இருந்தாலும் நமக்கு ப்ளூரலான சென்டென்ஸ் தான் வரும். இப்போ பார்ப்போம். வே லடுக்கே கோன் கோன் ஹே. கோன் கோன் எதுக்கு வருது அப்படின்னா ப்ளூரல்ஸு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக கோன் கோன் அப்படின்னு வருது. அந்த சிறுவர்கள் யார் யார்? ஹூ ஆர் தோஸ் பாய்ஸ்? கியா வே சம்பாதக் ஹே? என்ன அவர் பத்திரிகை ஆசிரியரா? இஸ் ஹீ an editor? ये பத்திரக்கார் ஹே. அவர் ஒரு பத்திரிகை நிருபர். he is a reporter. ये खिलौने ஹே. இவைகள் பொம்மைகள். these are toys. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேன் வந்து இந்த ஹேக்கு மேலே டாட் வந்திருக்கும். வேன்றது அவர் அப்படின்னு வரும்போதோ ஹீன்னு வரும்போதோ சிங்குலர் பர்சன் தான். அந்த ரெஸ்பெக்ட்காக அவருக்கு அந்த ஹைக்கு மேலே டாட் வைக்கிறோம். இதுலேயும் அப்படி தான். ஏ பத்திரக்கார் ஹே அப்படின்போது சிங்குலர் பர்சனாக இருந்தாலும் ரெஸ்பெக்ட்காக மேலே டாட் வைக்கிறோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.